Hi friends, welcome back to Birla's Parve. இன்னைக்கு Wheels on Table நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படினா இப்போ சமீபத்துல லான்ச் ஆன Swiftோட நியூ ஜெனரேஷன் காரை பத்தி தான் நம்ம பேச போறோம். இத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோ நம்ம பார்த்திருந்தோம். அதுல கொஞ்சம் நிறைய கமெண்ட்ஸ் என்ன வந்திருந்தது அப்படினா நம்ம ஒரு இடத்துல இத பலினோவோட நம்ம கம்பேர் பண்ணியிருந்தோம். சோ இந்த Swiftோட பட்ஜெட்டுக்கு பலினோவே வந்திருது. அதை ஏன் கன்சிடர் பண்ண கூடாது அப்படினு சொல்லி. சோ அதுக்கு நிறைய பாசிட்டிவாவும் கமெண்ட் இருந்தது, நெகட்டிவாவும் நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. அதை ஒரு கிளாரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. கண்டிப்பா நீங்க ஸ்விஃப்டோட இந்த 4th ஜென் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோவா இருக்கும். இதை மார்க்கெட்ல பிஸியா இருக்கிற கார்ஸோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் விஜய் இருக்காரு. நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல பையிங் சப்போர்ட் நமக்கு விஜய் தான் பண்றாரு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாருதி சுசுகியோட இந்த ஸ்விஃப்ட் 4th ஜென்னோட ஒரு ஹைலைட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். மெயினான சேஞ்ச் என்னவா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த இன்ஜின் 4 சிலிண்டர்ல இருந்து 3 சிலிண்டரா மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமாக பேசப்படுது இண்டஸ்ட்ரியில. அப்போ அது ஒரு அப்கிரேட் மாதிரி சொல்ல முடியாது, அது ஒரு டவுன் கிரேட் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு லோயர் எண்டோட டார்க் கொஞ்சம் நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். மிச்சபடி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சேஃப்டியோட ஃபீச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இபிடி எல்லாமே நல்லா கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே ஸ்டேபிளாகவே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அங்கங்கே ஹைஸ்டன் ஸ்டீல் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் மாருதி தரப்புல இருந்து சொல்லப்படுது. ரைட். ஸோ இதுதான் இந்த 4th ஜென்ல இருக்கிற ஒரு ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இதை எந்த காரோட நம்ம கம்பேர் பண்ண போறோம்? அதாவது இந்த செக்மெண்ட்லேயே இதோட காம்படிட்டர் பார்க்குறோம்னா நம்ம கிராண்ட் ஐ 10 நியாஸ், அதாவது ஹுண்டாய் கிராண்ட் ஐ 10 நியாஸ். ஸோ சேல்ஸ்ல பார்க்குறப்போ இதுக்கு அடுத்தது இதுதான் இருக்கும். ஸோ அதோடையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டு பேரும் சேம் செக்மெண்ட்னால. அப்புறம் நமக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்த மாதிரி பலினோடையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஏன் ஸ்விஃப்ட் இல்லைனா பலினோவும் பார்க்கலாம் உங்கள் ஆப்ஷனில், ஏன் நியாஸையும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு, என்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்தந்த வேரியன்ட் அந்தந்த செக்மெண்ட்டில் பட்ஜெட்னு சொல்லலாம். ஒரு 8 lakh 9 lakh 10 lakh 3 பட்ஜெட்டில் கம்பேர் பண்ணுறப்போ என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குது, எந்த அளவுக்கு அது ஒரு வேல்யூ ஃபார் மணியா இருக்குங்கிறது தான் ஆக்சுவலாக மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். கரெக்ட். ஸோ இதில் கண்டிப்பாக என்ன கமெண்ட் வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு முதலே தெரியும். இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ, நீங்கள் ஹுண்டாயை ப்ரொமோட் பண்ணுறீங்க இல்லை பலினோவை ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ யதார்த்தத்தை நம்ம பேச போகிறோம். ரியாலிட்டியை நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஸ் வேரியன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஈவன் மாருதி சுசுகியோட ஸ்விஃப்டையும் நியாஸோட பேஸ் அண்டையும் எடுத்து நம்ம ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம எடுத்துக்கிட்ட வேரியன்ட் ஸ்விஃப்ட்ல எல்எக்ஸ்ஐ, i10 நியாஸ்ல எரா அப்படிங்கிற ஒரு பேஸ் வேரியண்ட்டை தான் நம்ம எடுத்திருக்கோம். அதில் சேஃப்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்விஃப்ட்ல 6 ஏர் பேக்ஸ் அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏபிஎஸ், இபிடி, ரியர் பார்க்கிங் சென்சார் உங்களுக்கு கிடைக்குது. ஸ்பீட் சென்சிங் டோர் லாக்கு, சைல்ட் சேஃப்டி லாக்குமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுல நியாஸ்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுல ஒரு 1.2 லிட்டர் கப்பா இன்ஜின் 4 சிலிண்டர்ல உங்களுக்கு கிடைக்குது. அப்போ 3 சிலிண்டர் வெர்சஸ் 4 சிலிண்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4 சிலிண்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அது முக்கியமான காரணம் அதோட ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம், அதோட ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். பட் ஸ்விஃப்ட்டை விட இந்த நியாஸ் பவர்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பவர் வேல்யூஸ் நம்ம பார்க்கும்போது ஸ்விஃப்ட்ல 1.2 லிட்டர் அந்த Z12 இன்ஜின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட பவர் வேல்யூ 80 bhp கிடைக்கும். 111 Nm டார்க் உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. இதே இது நியாஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 82 bhpயும் 114 Nm டார்க் உங்களுக்கு அது டெலிவரி பண்ணும். அப்போ ஸ்பெக்கப்படி பார்க்கும்போது நியாஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ரியாலிட்டியில பார்த்தோம்னா அந்த கப்பா இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே ஒரு லீனியரான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அக்ரெசிவான புல்லுலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. பெப்பியா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரைட். ஆனா ரொம்ப ரிஃபைண்டா ரொம்ப ஸ்மூத்தரா உங்களுக்கு இருக்கும். ஸோ வேற என்ன பிளஸ் நியாஸ்ல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல உங்களுக்கு ஒரு 3 years 1 lakh கிலோமீட்டர்ஸ்க்கு உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. பட் ஷிஃப்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 2 years 40,000 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு வாரண்டி கிடைக்கும். இப்போ பட்ஜெட் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா ஸ்விஃப்டோட பேஸ் வேரியன்ட் 7.8 lakh உங்களுக்கு வருது. நியாஸோட பேஸ் வேரியன்ட் 7.2 lakh ஆன் ரோட் காஸ்ட். இந்த ரெண்டுமே நான் சொல்றது உங்களுக்கு வரும். அப்போ ஸ்விஃப்ட்டை விட நியாஸ் க்ளோஸ் டு 60,000 rupees உங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நியாஸ் கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும்.
இப்போ அதே நம்ம ஸ்விஃப்ட் LXi வந்து பலினோட சிக்மா, அதாவது பலினோட பேஸ் வேரியண்ட்டை கம்பேர் பண்ண போகிறோம். நம்ம மெயினாக இதில் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர் பேக்ஸ் தான். ஸ்விஃப்ட்டில் வந்து நமக்கு இப்போ 6 ஏர் பேக்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் பலினோவில் 2 ஏர் பேக்ஸ் தான் வருது. மற்றபடி அதில் இருக்க சேஃப்டி லைக் ABS, EBD, ரியர் பார்க்கிங் சென்சார், ஸ்பீட் சென்சிங், லாக்கிங், சைல்ட் சேஃப்டி லாக், இது எல்லாமே காமன் தான். அது இல்லாமல் நமக்கு பலினோவில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். உண்மையாலுமே நம்ம கம்பேர் பண்ணுறப்போ ஸ்விஃப்ட் LXi விட பலினோவில் சில கன்வீனியன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆல் பவர் விண்டோஸ், ஒன் டச் அப் அண்ட் டவுன் கூட கிடைக்குது, ரிமோட் கீலெஸ் என்ட்ரி, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், அப்புறம் உங்களுக்கு ஸ்விஃப்ட்டில் R14 டயர்ஸ் தான் வருது, இல்லை R15 வருது, வேனிட்டி மிரர்ஸ், ரியர் ரீடிங் லேம்ப் வருது, அப்புறம் இந்த பூட் ஸ்பேஸ் நமக்கும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது, கொஞ்சம் பலினோ வைடும் கூட. ஸோ பேக் சீட் கம்ஃபர்ட்டும் அது நமக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த பலினோவில் நமக்கு 1.2 லிட்டர் K சீரிஸ் இன்ஜின் வருது வித் 4 சிலிண்டர். இதோட பவர்னு பார்க்குறப்ப 88 BHPயும் 113 Nm டார்க் இருக்குது. இதே உங்களுக்கு தெரியும் ஸ்விஃப்ட்டில் நமக்கு 1.2 Z சீரிஸ் 3 சிலிண்டர் இன்ஜின் தான் வருது வித் 80 BHP அண்ட் 111 Nm டார்க். நமக்கு பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது, அந்த ஹைவே டிரைவுக்கும் இது வந்து கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்விஃப்ட்டும் பலினோ ரெண்டுமே நமக்கு ₹7.8 lakh தான் ஆன் ரோட் ப்ரைஸ் இருக்குது. அதுதான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. எப்படி இவங்க ஸ்விஃப்ட்டை வந்து இதுக்கு ஈக்குவலாக சேம் ப்ரைஸில் வச்சாங்கன்னு. ஸோ இதை பார்க்குறப்போ அகெயின் இதே பேஸ் வேரியன்ட் ஸ்விஃப்டாக பலினோவான்னு நம்ம பார்க்குறப்போ பலினோ தான் வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. கரெக்ட். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அந்த ஏர் பேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து நமக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போகிற வேரியண்ட் வந்து ஸ்விஃப்டோட மிட் வேரியண்ட், அதாவது VXi அப்படிங்கிற வேரியண்ட் எடுக்க போகிறோம். அதே i10 நியாஸில் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மிட் வேரியண்ட் வந்து நம்ம எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது 6 ஏர் பேக்ஸ் வந்து 2 கார்லையுமே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ABS, EBD, அதுக்கப்புறம் ரியர் பார்க்கிங் சென்சாரு, ஸ்பீட் சென்சிங் டோர் லாக்கு, சைல்ட் சேஃப்டி, இது எல்லாமே வந்து ரெண்டுலையும் காமனாக வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இப்போ கன்வீனியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரிமோட் கீ கிடைக்கும், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC வந்து உங்களுக்கு கிடைக்குது, ரியர் AC வெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, ரிவர்ஸ் கேமரா வந்து வரும், க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்குது, எலக்ட்ரானிக் ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஸோ இது R15 டயர் வந்து உங்களுக்கு நியாஸில் வந்து உங்களுக்கு கிடைக்குது, DRL கொடுக்குறாங்க, 8 inch டச் ஸ்க்ரீனுமே வந்து உங்களுக்கு வரும். சரி, இப்போ காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்விஃப்ட் வந்து ஆன் ரோட் காஸ்ட் 8.7 lakh வந்து உங்களுக்கு வருது. நியாஸோட இந்த மிட் வேரியண்ட் ஆன் ரோட் காஸ்ட் 8.9 lakh வருது. அப்போ ஸ்விஃப்ட்டை விட நியாஸ் வந்து ஒரு 20,000 வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஆனால் நம்ம ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதிகமாக வந்து உங்களுக்கு நியாஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இது எல்லாமே வந்து மிட் வேரியண்ட்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்குது. பட் இதே ஸ்விஃப்ட்டில் வந்து டாப் எண்ட் போனால் தான் நமக்கு அந்த ரிவர்ஸ் கேமராவே கிடைக்குது. கரெக்ட். ஸோ அதை தான் வந்து மாருதி சுசுகி என்ன பண்ணிட்டாங்கன்னா ZXi ப்ளஸில் தான் நிறையா விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் ஃபாக் லேம்புமே வந்து உங்களுக்கு அதில் தான் கிடைக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் வந்து சுசுகி வந்து அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நியா ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் நம்ம DRL கிடைக்குது. ஸ்விஃப்ட்டில் நமக்கு DRL கூட ஐ திங்க் ZXiலேருந்து தான் கிடைக்குது. கரெக்ட். ஸோ அதில் வந்து ஜஸ்ட் ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் மட்டும் அந்த ஷேப்புக்கு கொடுத்துருப்பாங்க, அதில் லைட் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ i10 நியாஸ் வந்து இந்த மிட் வேரியன்ட் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு வேல்யூ ஃபார் மணியாக வந்து உங்களுக்கு இருக்குது, தோ 20,000 அதிகமாக இருந்தால் கூட. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 10 lakh பட்ஜெட் போவோம். கிட்டத்தட்ட ஒரு டாப் எண்டுக்கும் கீழே இருக்க வேரியன்ஸ் நம்ம பலினோலையும் எடுத்துக்கிறோம், இப்போ ஸ்விஃப்ட்டையும் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ வந்து பலினோவில் நம்ம வந்து ஜீட்டா வேரியண்ட்டையும் ஸ்விஃப்ட்டில் ZXiயும் எடுத்துக்கிறோம். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அகைன் அந்த ஏர் பேக் தான், அது 2 ஏர் பேக்ஸ் தான் பலினோவில் வருது. இதே ஸ்விஃப்ட்டில் நமக்கு 6 ஏர் பேக்ஸ் வருது. மற்றபடி எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே காமன் தான். அதை தாண்டி கன்வீனியன்ஸாக நமக்கு ஃபீச்சர்ஸாக என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்குறப்போ பலினோ ஜெட்டா வேரியண்ட்டில் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா கிடைக்குது, ஸ்டேரிங் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் கிடைக்குது, அப்புறம் கனெக்டட் கார் ஃபீச்சர் அந்த சுசுகி கனெக்ட் அந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அப்புறம் டிரைவர் ஆம்ரெஸ்ட் கிடைக்குது, எக்ஸ்டீரியர் டோர் ஹேண்டில்ஸ் க்ரோம் வருது, R16 டயர்ஸ் வருது, அப்புறம் வேனிட்டி மிரர், ரியர் ரீடிங் லேம்ப், அப்புறம் பூட் ஸ்பேஸ் அந்த வெஹிக்கிள் 50 லிட்டர்ஸ் அதிகமாக. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ பலினோ வந்து 9.85 lakh இருக்குது, ஆனால் ஸ்விஃப்ட் 9.95 lakh இருக்குது. ஒரு 10,000 ஸ்விஃப்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் ஃபீச்சர்ஸில் அகைன் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ZXiயா இல்லை ZETAவான்னு பார்க்குறப்பயுமே நமக்கு வேல்யூ ஃபார் மணி வந்து பலினோ தான் இருக்குது. கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈவன் டாப் வேரியன்ட் லைக் ஸ்விஃப்டோட ZXi ப்ளஸ் வேரியண்ட்டே நம்ம போகிறோம். பலினோவோட டாப் அண்டு ஆல்ஃபா அப்படிங்கிற வேரியண்ட் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ பலினோ வந்து ஸ்விஃப்ட்டை விட அதிகமாக ஃபீச்சர்ஸ் கிடைக்குது. உதாரணத்துக்கு 360 கேமரா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கிடைக்குது, R16 அலாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து உங்களுக்கு
R14 தான் வந்து நமக்கு கிடைக்குது. 15 டாப் எண்ட்ல வந்து டாப் எண்ட்ல கிடைக்குது. கரெக்ட். ஸோ அப்போ ஸ்விஃப்டோட ஆன் ரோட் காஸ்ட் 10.75 லேக் வரும். பலினோவோட ஆன் ரோட் காஸ்ட் 10.95 லேக் வந்து உங்களுக்கு வருது. 20,000 பலினோ வந்து எக்ஸஸா மற்ற எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கு. இது மட்டும் இந்த 20,000க்கு ஆனா 360 டிகிரி கேமரா, ஹெட்ஸ் அப் டிஸ்ப்ளே, இந்த R16 அலாய் வீல்ஸ்லாம் வந்து கண்டிப்பா வேல்யூ தான். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்விஃப்ட்டை மேட்ச் பண்ணி 6 ஏர்பேக்ஸும் வந்துரும். ஆமா, அது மத்த எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆக்சுவலா மேட்ச் வந்துருது. ஸோ அப்போ அந்த சேஃப்டின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதை மேட்ச் பண்ணி உங்களுக்கு பலினோலேயே கொடுத்துட்றாங்க. இப்போ இன்னொன்று, இந்த ஸ்விஃப்ட்டோட வெயிட், இந்த பலினோவோட வெயிட் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணோம்னா கூட ஸ்விஃப்ட்டோட கர்ப் வெயிட் ஐ திங்க் 940+ வருதுன்னு நினைக்கிறேன். இதே இது பலினோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1040 வரும். அப்போ ஒரு 100 kgs வந்து ஸ்விஃப்ட்டை விட பலினோ வந்து அதிகமாக தான் இருக்கு. ஆனால் காரோட சைஸ் வந்து இதை விட அது பெருசு. ஆனால் ஸ்விஃப்ட்டில் வந்து அப்படி பார்க்கும்போது அந்த சின்ன காருக்கே வெயிட் வந்து கொஞ்சம் கன்சிடரபுளாக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால சேஃப்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்விஃப்ட்டில் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அப்போது ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்த 4th ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்டோட காஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லை. எதுக்காக அவங்க வந்து பலினோவையும் அதையும் மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பிகஸ்ட் கொஸ்டின் தான். ரைட், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ நாங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்விஃப்ட் இன்கேஸ் பார்க்குறீங்க அப்படின்னா பலினோவே ஒரு சாய்ஸ் வச்சு அதை கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு மிட் வேரியன்ட் போகிறீங்க அப்படின்னா i10 நியாஸ் கூட உங்களுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கிறதுக்கு அதிகமாக. அதையும் தாண்டி நான் ஸ்விஃப்ட் தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஒரு மைலேஜ் தான் ஒரு 2 kmph 3 kmph கண்டிப்பாக ஸ்விஃப்டில் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பட் அகைன் ஸ்பேஸ் ஒரு ஹைவே எல்லாம் பார்க்குறப்போ பலினோவும் பெட்டர் சாய்ஸ் தான். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை. விஜய்.